வாங்குங்க பேச்சுலர்ஸ், வேலைக்கு போகிறவங்க, சாம்பார் வந்து ருசியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான சாம்பாராக இருக்கும். சாம்பாருக்கு எப்போவுமே துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை 2-3 தடவை கழுவிட்டு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் போட்டு கரெக்டாக 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். சாம்பாருக்கு எப்போவுமே வந்து பருப்போட அளவு தான் வந்து கூட இருக்கணும், காய்கறிகளோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கணும். சாம்பாருக்கு முருங்கைக்காய் வந்து விடுபடாமல் வந்து சேர்த்துக்கோங்க. பருப்பு வந்து இந்த அளவுக்கு வந்து மலர்ந்தாப்புல வந்து உங்களுக்கு வெந்து வந்திருக்கணும். இதோட வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சாம்பாருக்கு எப்பவுமே போற அளவை விட கொஞ்சம் கம்மியா தான் வந்து போடணும். உப்பு சேர்த்துக்கலாம், தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி காய் வேகிறதுக்கு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புல வச்சுட்டு புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம், கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கலாம், எண்ணெய் ஊற்றி எண்ணெய்க்காயும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வரவும் வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சு வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து கோல்டன் ப்ரௌனா வரவும் கருவேப்பிலை போட்டு குழம்புல ஊத்துனீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.